ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஸியான சனிக்கிழமை அதுவுமா காலையிலே கிளம்பியாச்சு. எங்கன்னா கோயிலுக்கு வழக்கம் போல் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு அந்தால காலையில் சாப்பாடு வந்து ஆப்பமும் அது கூட சட்னியும் சித்தி ரெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அந்தால விளாட ஆரம்பித்தோம். என்ன விளாட்டுன்னா பல்லாங்குழி. உண்மைக்கும் இந்த விளாட்டு வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளைல விளாண்டுருப்போம். ஆனால் இது வந்து இப்போ ரொம்ப யாருமே அதிகமாக விளாடுறது இல்லை. நல்லா இருந்துச்சு, அந்த டைம் போகிறதே தெரியல. நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. தங்கச்சி வந்து இப்போ 1 மாதம்தான் ஆச்சு இந்த இது விளாடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கா. நல்ல டெக்னிக் வச்சு விளாடுறா. நம்மளும் வந்து எண்ணி ஸ்லோவாக விளாடுறோம். அவள் அவ்வளோ ஸ்பீடாக விளாண்டு முடிச்சிருக்கா. அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் கிளம்பியாச்சு. என்னென்னா திருநெல்வேலியில் டிஎன்பிஎல் மேட்ச் பார்க்குறதுக்கு கிளம்புனோம். ரொம்ப நாள் ஆச்சு, போகணுன்ட்டு ஆசை இல்லை. சரி இருந்தாலும் நம்மளும் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணுன்ட்டு கூப்பிட்டாங்க. போமான்ட்டு அவங்க ஓகே நம்ம ஊருன்னொன்னே சரி பக்கத்தில் தானே போயிட்டு வந்துடலான்னு அந்தளவு கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு சீக்கிரமாக போயிட்டு அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்தால போனதும் பசிக்கும்னா அந்தால ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். உண்மைக்கும் அங்கே வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் ப்ரெட்டு பஜ்ஜி ஒன்று சாப்பிட்டதுமே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் மேட்ச் முடியாத வரைக்கும் எதுவுமே சாப்பிடலை. நல்லா மேட்ச் பார்த்தோம். மேட்ச் முடிஞ்சதும் நைட்டு வந்து வர வழியில் ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். மறுநாள் காலையிலே சண்டே அதுவுமா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணணுன்ட்டு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் அதுக்கு வந்து நேரம் வரணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நேரம் எங்கள் வீட்டில் இப்போ தான் வந்திருக்குது. எங்கள் அம்மா வீட்டில் வந்து போர் போட்டோம். உண்மைக்குமே வந்து கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயத்தையும் வந்து நம்ம செய்ய முடியும். இத்தனை வருஷமாக போடணுன்ட்டு இருந்தோம். ஆனால் அது இவ்வளோ நாள் நடக்கலை. இப்போ தான் டைம் வந்து போர் போட்டோம். தண்ணியும் நல்லா செழிப்பாக இருந்துச்சு. போர் போட்டு முடித்த பிறகு தான் சாப்பாடு ரெடி பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் சிம்பிளாக தான் அன்றைக்கி வந்து லன்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரசம், புளித்தண்ணி, அது கூட ரத்த பொரியலும் வச்சு சிம்பிளாக அன்றைக்கி வந்து லஞ்சை முடிச்சிட்டோம். திங்கக்கிழமை அதுவுமா காலையில் வழக்கம் போல் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸ்நாக்ஸுக்கு வந்து ப்ரெட்டும் ஜாமும் அது கூட ஜூஸும், லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸும் அது கூட கடையிலேருந்து வாங்கின வடையும் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஓகே.